நான் கேட்கறது சரியா தவறா? கேட்கல. எனக்கு விஜயன சிஎம் ஆகிட்டோம், அவர் பெரிய ஆளு, எங்களுக்கு என்னங்க செந்தூர பாண்டியன் வளர்த்து விட்டவே எங்க கேப்டன் தான். வைரத்தை இழந்தோம், தங்கத்தை இழக்க மாட்டோம். அன்னைக்கும் விஜயகாந்த் அண்ணன் பகை போறதை வச்சுதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு மூன்றாவது கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்குதுன்னா தம்பி விஜய பிரபாகரன், உங்க அப்பா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நீ இப்படி பேசி பேசி கேட்டுறாத. கேப்டன் 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 எலெக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓட்டு என்னோட ஓட்டு கேப்டனுக்கு தான் போட்டேன். நான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த டைம்ல எல்லாம் வந்து உங்க வீட்டுக்கு நான் வரும்போது நீ எல்லாம் குழந்தை, நீ உட்காந்து கிரிக்கெட் விளையாடுவ, நீயும் உன் தம்பிலாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பீங்க. மரியாதையை கொஞ்சம் கத்துக்கோ. ஏன்னா கேப்டன் இங்க இருந்து பேசுவாரு, இங்க இருந்து பேச மாட்டாரு. நீ அதுக்கப்புறம் உங்க அம்மா பிரேமலதா, அதுக்கப்புறம் இந்த சுதீப், நீங்க எல்லாருமே இங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு கேப்டன் போனதுக்கு அப்புறம் மரியாதை நிறையவே போயிருச்சு. நான் என்னைக்குமே சொல்லுவேன், என்னோட முதல் ஓட்டு நான் கேப்டனுக்கு தான் போட்டேன். இன்னி வரைக்கும் கேப்டனுக்கு என் மனசுல ஒரு பெரிய இடம் இருக்குது. ஆனா தம்பி உன் குடும்பத்துக்கு இல்ல. அப்புறம் நீ உங்க மாமா உங்க அம்மா எல்லாரும் சொல்றாங்க செந்தூர பாண்டியனால விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், செந்தூர பாண்டியனால விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், எல்லா மேடையில சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஆனா 17 படம் எஸ் சந்திரசேகர் கொடுத்தாரு, அது தெரியுமா உங்க அப்பாக்கு? அது வரைக்கும் நிறைய காதல் படம் நடிச்சிருந்த கேப்டன் சட்டம் ஒரு இருட்டறை அப்படி சொல்லி படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு. எஸ் சந்திரசேகர் படத்துல சமுதாய புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதுல 17 படம் இவர் தொடர்ந்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட கேரியர், இவரோட ஸ்டைல் கொஞ்சம் மாறிச்சு. இதுக்கு மாற்று கருத்து யாராலையும் சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விஷயம், எஸ் சந்திரசேகர் நான் 17 படம் கொடுத்து கேப்டன் நான் தான் உருவாக்கணும் எந்த இடத்துல சொல்லவே இல்லை. அதே மாதிரி செந்தூர பாண்டி படத்துல நான் நடிச்சுதான் விஜய் இந்த அளவுக்கு வந்தா சொல்லி எந்த இடத்துல கேப்டனும் சொல்லல. ஆனா அதை வச்சு கேவலமான அரசியல் நீ பண்ணிட்டு இருக்க தம்பி. நீ மட்டும் இல்ல, உங்க மாமாவும் சரி, உங்க அம்மாவும் தான். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்க அப்பாக்கு தான் மரியாதை, உனக்கு உங்க அம்மாக்கு உங்க மாமாக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. விஜய பிரபாகரன் பேசுற வார்த்தையை பார்த்து பேசு. இதே மாதிரி நீ பேசிட்டு போனா உன்னோட அரசியல் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாயிரும். பார்த்து பேசு. ஒரு அண்ணனா இருந்து நான் உனக்கு சொல்றேன், பார்த்து பேசு.